வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 4 மணிக்கு இப்போ ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு, வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஒரு டீ கூட ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா இந்த ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழைப்பூ வடைக்கு இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் கழுவிட்டு. அதே மாதிரி வாழைப்பூவும் நறுக்கிட்டு நான் தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, குறன்னு தான் அரைக்கணும். நல்லா நறுன்னு இருக்கணும். நமக்கு இந்த மாதிரி இப்படி இழுத்தா தரியாக விடணும். இந்த மாதிரி அளவுக்கு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். நீங்கள் பிகினஸாக இருந்தீங்களாக்கு நீங்கள் உங்களுக்கு அரைக்க தெரியலன்னா வடைக்கு நீங்கள் பல்ஸு கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரிவர்ஸில் விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்களாக்கும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அந்த குறவரப்பு தன்மை. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் ஒரு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு மிளகாய். வாழைப்பூ வளைச்சிட்டு நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். எப்பயும் நம்ம ஒரே மாதிரி பருப்பு வடை செய்யறதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். கருவேப்பிலை, மல்லி எல்லாம். இப்போ இதில் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, கூடவே பெருங்காயம். இப்போ இதில் நம்ம ஒரு வெதுவெதுப்பான சூடு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுனால நான் கரண்டி வச்சு இது பண்ணது. இப்போ கை வச்சு நம்ம வடை பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம அந்த கடலைப்பருப்பு இருக்கிற ஈரத்திலே நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். அதுவே நமக்கு போதுமானது. இப்போ வடை பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி வடை எடுத்து நீங்கள் தட்டிட்டு வச்சிங்களாம் டக்குன்னு எண்ணெய் காஞ்சது நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடையை போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கருப்பு சுண்டல் வச்சுட்டு நான் வடை ரெசிபி போட்டிருக்கேங்க. பருப்பு வடை போட்டிருக்கேன், நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். நமக்கு இந்த வடையில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ளேயும் வேகும் வெளியே வேகும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மொறுன்னு பருப்பு வடை மாதிரி. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வேக வச்சிங்கனாக்கா மேலே வெந்துடும், உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமும் வைக்காமல் ஹை ஃப்ளேமும் வைக்காமல் ரெண்டுக்கும் நடுவில் வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கனாக்கா வடை அருமையாக இருக்குங்க. உள்ளேயும் வந்து வெளியே வந்துடும்.
இப்போ நம்ம போட்ட வடை வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பார்த்தீங்களா, வெங்காயம் எல்லாம் நமக்கு வெந்து நல்லா பருப்பு வடை கலருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ இதை எடுத்துக்கிடலாம். அருமையான வாழைப்பூ வடை ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக பருப்பு வடை செய்கிறதுக்கு பதில் குட்டீஸுகளுக்கு இந்த மாதிரி நம்ம வாழைப்பூ போட்டு செய்யும்போது அவங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கிற அடுத்த வடையிலும் இதே போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அருமையான வாழைப்பூ பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.